இவ்வளவு ஒரு திரளான கூட்டம் அமைப்பாளர் வந்து மேடையில் வச்சு அண்ணன் தடுமாட்ட சுபி அண்ணன் வந்து திருப்பி திருப்பி கூப்பிட்டு நாக்காளி போட சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அவர் மயிலாடுதுறையில் இருக்க நாக்காலெலாம் கொண்டு வந்துட்டான், 1000 சொச்ச நாக்காளி இருக்குது, 1000 சொச்ச நாக்காளியும் போட்டிருக்கனே, அது இதுக்கப்புறம் வீட்டில் தானே எடுத்துட்டு வரணும் அப்படின்னு. எனக்கு என்ன இது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி அப்படின்னா, தொடர்ச்சியாக மதுரையில் வந்து என்னுடைய கல்லூரி காலத்தில் எந்த வேறுபாடுமின்றி கூட்டம் கேட்டு வளர்ந்தவன் நான். பொதுவாகவே பேசுனா மதுரைக்காரங்க அதிகமாக வாயை பார்ப்போம். யாராவது 2 பேர் பேசுனா இன்னும் வாயை பார்ப்பான். நீங்கள் தமிழ்நாட்டிலேயே மதுரைக்கு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, ரோட்டில் யாராவது 4 பேர் சத்தமாக பேசுனா சுற்றி 40 பேர் நின்றுவான். என்னமோ முக்கியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, கேட்டு போவோம் அதுக்கப்புறமா அப்படின்னு. அப்படி எந்த கட்சி வேறுபாடும் இல்லாமல் வந்து கலைஞருடைய கூட்டத்திற்கு போய் மறுவாரமே வந்து தாவண்ணா பாண்டியன் கூட்டத்துக்கு போய், அதுக்கு அடுத்த வாரம் வந்து ஆர்எஸ்எஸ்ல ராமகோபாலன் பேசுகிற கூட்டத்துக்கு போய், அதுக்கு அடுத்த வாரம் ராமகோபால் கூட்டத்துக்கு நான் போயிருக்கேன். நான் தலையில் ஏன்னா எனக்கு இது கெட்ட பேர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யாரா ஒருத்தர் தலையில் துணியை சுற்றிட்டு உட்காந்து பேசுகிறாருன்னு. அப்படி எல்லா கூட்டங்களும் மாறி மாறி போய் கேட்டு, அதுவும் நேரு ஆளால சுந்தர விநாயகர் கோயில் இருக்குது, வடக்கு மாசீதி மேல மாசீதி சந்திப்பு. அந்த சந்திப்பில் தான் எல்லா பெரும் கூட்டங்களும் நடக்கும். அத்தனை கூட்டத்துக்கும் போயிருக்கேன். ரஜினிகாந்த் அவர்கள் முதல்ல லெகர் பெப்சின்னு ஒரு குளிர்பானத்தை வந்து திருச்சியினுடைய எம்பி அடைக்கலராஜ் அவர்கள் வந்து ஏஜென்சி எடுத்திருந்தார். அப்படிங்கிறனால அந்த ஏஜென்சிக்கு வந்து வெளியிட்டு வந்து அதே இடத்துக்கு தான் வந்தார். அப்போ தான் முதல்ல ரஜினிகாந்துடைய அரசியல் பயணம் தொடங்கியது. அவ்வளோ பெரிய கூட்டத்தை ரஜினிகாந்த் நேரடியாக பார்த்ததில்லை. அந்த கூட்டத்தை பார்த்துட்டு நம்ம அரசியல் வந்துடலாம் போல கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் தன் ரசிகர்களை காக்க வச்ச ரஜினிகாந்த் தொடங்கிய இடமும் மேலமாசி வீதி வடக்கு மாசி சந்திப்பு தான். அப்படி அவ்வளோ இடத்துல போய் கூட்டம் கேட்டிருக்கேன். எதற்காக அப்படி கூட்டம், எல்லா கட்சி கூட்டமும் கேட்பது அப்படின்னா, ஒரு கட்சி கூட்டத்தில் கேட்டதுக்கு மறு கட்சி கூட்டத்தில் பதில் இருக்கும். அப்படி இன்னைக்கு இவ்வளவு பெருந்திரளா இவர்களெல்லாம் வந்திருக்கீங்கல்ல, இதுக்கு வந்து காரணம் திராவிட மாணவர் பேரவை இல்லை. இந்த கூட்டம் இவ்வளோ திரளா இங்கே வந்திருக்க காரணம் சீமான் தான். எனக்கு நல்லா தெரியும் இந்த கூட்டத்தில் பாதி கூட்டம் இந்த சீமானுக்கு வந்திருப்பீங்கன்னு. சரி, அவர் என்ன நம்புறாருன்னா, நமக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு, இந்த கூட்டம் பூரா நம்ம பேசுறதை கேட்டு நம்புது போலன்னு நினச்சா, நம்புறது இல்லை. நீ எல்லாம் ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்க பேசு அப்படின்னு பார்க்கறது. அது